ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஏ கிரியேஷன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்து அலைட் மோஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த அலைட் மோஷனுக்கான சிசி ப்ரீசெட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரீசெட்டை வந்து நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதில் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் அந்த வீடியோ அப் டு எண்ட் மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சிசியோட பேக்கை ப்ரீசெட்டாக வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த ப்ரீசெட்டை வந்து எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதையும் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதனால் இந்த வீடியோ அப் டு எண்ட் மட்டும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஷேக்ஸு, டிரான்சிஷனு, சிசி பேக்கு, ஃபாண்ட் பேக்கு அந்த மாதிரி எடிட்டிங் பற்றின நிறைய டுட்டோரியல்ஸ் வர காத்துட்ருக்கு. இனிமேல் நம்ம கண்டினியூஸாக இந்த சேனலை வந்து அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். Audio Jungle. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே சிம்பிள் தான். சப்போஸ் நான் சென்ட் பண்ண அல்லது நம்ம யூஸ் பண்ண அந்த சிசி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அலைட் மோஷனுக்கு சப்போர்ட் ஆகலை அப்படின்னா, இப்போ நான் வந்து அந்த சிசியில் இருக்க ஒவ்வொரு லேயர்லையும் நான் என்னென்ன வேல்யூஸ், என்னென்ன எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அந்த சிசியை வந்து மேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் எந்த மாதிரி இமேஜஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஆட் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு எப்பவும் போல் நீங்கள் ஒரு நார்மல் ஸ்கொயர் லேயரை வந்து எடுத்துக்கோங்க. அதில் எடுத்துகிட்டு எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. எஃபெக்ட்டில் நான் வந்து என்னென்ன எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பி பேக்ரவுண்ட் எஃபெக்ட்னு இருக்கும். எஃபெக்ட் வந்து நீங்கள் எப்படி ஆட் பண்ணுறதுனா, கீழே ஆட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆட் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா, நிறைய எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் அந்த எஃபெக்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அலைட் மோஷன் வந்து இல்லை அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க் மூலியமாகவும் நீங்கள் வந்து அலைட் மோஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே காப்பி பேக்ரவுண்ட் அப்படின்னு வந்து நான் ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் எந்த வேல்யூஸும் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. சேம் அதே வேல்யூஸே வந்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்த எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ் கலர் கொடுத்துருப்பேன். அந்த ரீப்ளேஸ் கலரில் மட்டும் நான் இப்போ டிஸ்பிளேல காட்டுறேன் அந்த 2 கலரை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. லைட் க்ரீனும் பார்த்தீங்கன்னா, அப்புறம் லைட் ரோஸும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, த்ரெஷோல்டை பார்த்தீங்கன்னா 13ல வச்சுக்கோங்க. ஃபெதரை பார்த்தீங்கன்னா 25%ல வைங்க. அதுக்கப்புறம் ஆல்ஃபாவை பார்த்தீங்கன்னா 100ல தான் வந்து இருக்கும். ஸோ அதே 100லேயே வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. லாக் லூமினன்ஸ் அப்படிங்கிறத வந்து டிசேபிள் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக ஒரு ஸ்கொயர் லேயரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கொயர் லேயர் ஆட் பண்ணதையுமே பார்த்தீங்கன்னா, அதுக்கு லைட்டன் அதாவது அதோடைய பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லேயரோட பெண்டிங் ஒப்பாசிட்டி செட்டிங்ஸில் போயிட்டு பிளெண்டிங் லேயருக்குள்ளே லைட்டன் அப்படின்ட்டு இருக்கும் ஒரு கேட்டகரி. அந்த கேட்டகரியில் போயிட்டு லைட்டன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது எஃபெக்ட் அதே லேயரில் எஃபெக்ட் எப்படி என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். காப்பி பேக்ரவுண்ட் வந்து எப்பவும் கொடுத்துக்கோங்க. அதில் எந்த விதமான வேல்யூ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அடுத்து டைரெக்ஷனல் பிளர் போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா 1% ஒரு இதில் வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட்டில் வச்சுக்கோங்க. ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 0லேயே இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்னிட்டி வந்து கொடுத்துருப்பேன். விக்னிட்டியில் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா 84.7% வச்சுக்கோங்க. அப்புறம் ரவுண்ட்னஸ் பார்த்தீங்கன்னா 23 வச்சுக்கோங்க. ஃபெதர் பார்த்தீங்கன்னா 0.785 வச்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர் டெம்பரேச்சர் கொடுத்துருப்பேன். ஸோ கலர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 20,540 கேல வச்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த்தில் பார்த்தீங்கன்னா 100% வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. அடுத்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்செட் கொடுத்துருப்பேன். ஸோ ஆஃப்செட்டில் போய்க்கோங்க. ஆஃப்செட் டூல் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட் ஆஃப்செட்டில் எக்ஸுங்கிற வேல்யூவில் வந்து 502 வர்ற வரைக்கும் வச்சுக்கோங்க. ஃபெதரில் பார்த்தீங்கன்னா 0 வச்சுக்கோங்க. வேறு எந்த வேல்யூஸும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸியன் பிளர் வந்து ஆட் பண்ணுறோம். காஸியன் பிளரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா 0.110 வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த லேயர். ஸோ அதுக்கடுத்த ஒரு லேயர் வந்து ஆட் பண்ணுறோம் இப்போ. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த லேயரில் இருக்க நேமெல்லாம் நீங்கள் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வைக்க தேவையில்லை. உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ நீங்கள் வந்து அதை வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட் போய்க்கோங்க. கான்ட்ராஸ்ட் போயிட்டு சாஃப்ட் லைட் கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 49 ஆர் 50 அந்த ரேஞ்சில் வந்து வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 49 வச்சுருக்கேன். அதில் என்னென்ன எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ சேம் அதே தான் காப்பி பேக்ரவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது இன்வெர்ட் அப்படின்ட்டு ஒரு டூல் இருக்கும். அதை ஆட் பண்ணிவிட்டு அதில் 3 இதுவுமே பார்த்தீங்கன்னா ரெட், க்ரீன், ப்ளூ அப்படின்ட்டு 3 இன்வெர்ட் ஆப்ஷன் இருக்கும். அது எனேபிளில் தான் இருக்கும். அதை அப்படியே விட்டுருக்கோங்க. காஸியன் பிளர் அடுத்தது ஆட் பண்ணிக்கோங்க. காஸியன் பிளர் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 0.410 பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கொயர் டைப் லேயர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதமான பிளெண்டிங் ஆப்ஷன்ஸும் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் எஃபெக்ட்டில் போயிட்டு காப்பி பேக்ரவுண்டு கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷார்பன் கொடுத்துட்டு அது ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 0.06 கொடுத்துக்கோங்க. ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துக்கோங்க வேல்யூ. அடுத்தது அதே மாதிரி தான் ஒரு ஸ்கொயர் டைப் லேயர் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நீங்கள் எந்த விதமான பிளெண்டிங் ஒப்பாசிட்டி கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் எஃபெக்ட்டில் போயிட்டு ஷார்பன் காப்பி பேக்ரவுண்ட் எல்லா லேயர்லையுமே இருக்கும். அதை நீங்கள் வந்து கம்பல்சரி எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணணும். அதுக்கடுத்து இருக்க ஷார்பன் லேயர் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா 0.09 கொடுத்துக்கோங்க. ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 2.7 கொடுத்துக்கோங்க.
அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, ஷேடோஸ் போய்க்கோங்க. ஷேடோஸ் அதாவது புது ஒரு ஸ்கொயர் டைப் லேயர் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு, ஜஸ்ட் நீங்க அதில எந்த விதமான பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி வந்து குடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதோட ஒப்பாசிட்டி மட்டும் 85 வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்ல போயிட்டு காப்பி பேக்கிரவுண்ட் குடுத்துக்கோங்க. ஹைலைட் அண்ட் ஷேடோஸ் அப்படிங்கிற இன்னொரு டூல வந்து ஆட் பண்ணிட்டு, அதில ஹைலைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 110% வந்து குடுத்துக்கோங்க. ஷேடோஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, 25 வந்து குடுத்துக்கோங்க. அதே மாரி எக்ஸ்போஷர் அண்ட் காமாங்கிற இன்னொரு டூலையும் பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணிக்கோங்க. அதில எக்ஸ்போஷர்ல பார்த்தீங்கன்னா, 0.44 ஆட் பண்ணிக்கோங்க. காமால பார்த்தீங்கன்னா, 0.835 குடுத்துக்கோங்க. ஆஃப்செட் பார்த்தீங்கன்னா, நீங்க எதுவும் மாத்த வேண்டாம். அத அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான் இந்த இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு லேயர் வந்து ஆட் பண்ணுங்க. இன்னொரு ஸ்கொயர் டைப் டூல் எடுத்து, அதில வந்து ஒப்பாசிட்டி எதுவும் நீங்க வந்து மாத்த வேண்டாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்ல போயிட்டு காப்பி பேக்கிரவுண்ட் குடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் டூல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பிரைட்னஸ் வந்து +6ல வச்சுக்கோங்க. கான்ட்ராஸ்ட்ட பார்த்தீங்கன்னா, +21ல வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபேட் அப்படின்ட்டு இருக்கும். அதே மாரி தான். எல்லாமே இதில பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் டைப் லேயர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில பார்த்தீங்கன்னா, பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டில லைட்டன்ல போயிட்டு ஸ்க்ரீன் குடுத்துட்டுக்கோங்க. ஸ்க்ரீன் குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒப்பாசிட்டிய 51%க்கு பார்த்தீங்கன்னா, டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதில என்னென்ன டூல் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா, காப்பி பேக்கிரவுண்ட் குடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, த்ரெஷோல்டு குடுத்துக்கோங்க. த்ரெஷோல்டு டூல் ஆட் பண்ணிட்டு, அதில த்ரெஷோல்டு பார்த்தீங்கன்னா, 0.80 குடுத்துக்கோங்க வேல்யூ. ஃபெதர் பார்த்தீங்கன்னா, எதுவும் நீங்க மாத்த வேணாம். 0லயே இருக்கட்டும். இன்வெர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அதையும் வந்து டிசேபிள்லயே வச்சுக்கோங்க. பிளெண்டிங் மோடும் பார்த்தீங்கன்னா, நார்மல்லயே வந்து இருக்கட்டும். நீங்க வந்து மல்டிப்ளையிங் கூட குடுத்துக்கலாம். ஸோ, உங்களுக்கு எந்த மாரி வேணுமோ குடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃப்ளிக்கர். இந்த ஃப்ளிக்கர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ வந்து நம்ம ரெண்டர் பண்ணோம் அப்டின்னா, ஸ்க்ரீன் ஃப்ளிக்கர் ஆயிட்டே இருக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, இந்த லேயர் ஆட் பண்றோம். ஸோ, இது அதே மாரி தான் ஸ்கொயர் டைப் லேயர் தான். அந்த ஸ்கொயர் டைப் லேயர் குடுத்துட்டு, இதில நீங்க எந்த பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியும் குடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் எஃபெக்ட்ல போய்க்கோங்க. எஃபெக்ட்ல போயிட்டு காப்பி பேக்கிரவுண்ட் எப்பவும் போல ஆஸ் யூசுவல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா, ஃப்ளிக்கர் குடுத்துக்கோங்க. ஃப்ளிக்கர் டூல் குடுத்துட்டு, ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட்ல 10 பாயிண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்ட்ரென்த்தும் அதே மாரி தான். 1 பாயிண்ட் ஃபுல்லா வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் வேல்யூவா குடுத்துருங்க. ஸ்பீடும் அதே மாரி தான். இது எதுவும் பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து மாத்த தேவையில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிரேடியன்ட் ஓவர்லேங்கிற டூல ஆட் பண்ணிக்கோங்க. அதில கலர் 1 பார்த்தீங்கன்னா, ஒயிட் குடுத்துக்கோங்க. கலர் 2 பார்த்தீங்கன்னா, பிளாக் குடுத்துக்கோங்க. ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எதுவும் மாத்த தேவையில்ல. ஸ்கேல் பார்த்தீங்கன்னா, 1 பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா, 75%ல வச்சுக்கோங்க. இதில பிளெண்டிங் மோட் பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளைல வந்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க. அடுத்து அதே மாரி தான். இன்னொரு ஸ்கொயர் டைப் டூல் ஆட் பண்ணிட்டு, அதில பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, காப்பி பேக்கிரவுண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ்னு ஒரு டூல் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம். அதில என்ன வேல்யூ நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா, சேச்சுரேஷன்ல +19 வச்சுக்கோங்க. வைப்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 1.14ங்கிற அந்த வேல்யூவ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி நீங்க எதுவும் மாத்த தேவையில்ல. அதே மாரி அதுக்கடுத்து இன்னொரு ஸ்கொயர் டைப் டூல பார்த்தீங்கன்னா, அத எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வச்சிருக்கேன். கிரேடியன்ட் டூல்னு வந்து நான் வச்சிருப்பேன். ஸோ, இதில பார்த்தீங்க அப்படின்னா, பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, நீங்க எதுவும் மாத்த தேவையில்ல. அதில ஒப்பாசிட்டி மட்டும் 35%க்கு பார்த்தீங்கன்னா, நீங்க டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ல போயிட்டு கிரேடியன்ட் ஓவர்லே வந்து குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு இதில பார்த்தீங்கன்னா, கலர் 1 ஒயிட் குடுத்துக்கோங்க. கலர் 2 பார்த்தீங்கன்னா, ஒரு லேஸ் வந்து டார்க் கலர் நான் இத குடுத்துருப்பேன். உங்களுக்கு தெரியும். ஸோ, இந்த கலர பார்த்தீங்கன்னா குடுத்துக்கோங்க. இத ப்ரீசெட்லயே குடுத்துருப்பாங்க. லேஸ் பிளாக்கா வந்து இருக்கும். ரொம்ப டார்க் இல்லாம. ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, நீங்க எதுவும் மாத்த தேவையில்ல. ஆஃப்செட்டும் மாத்த வேணாம். ஸ்கேல் மட்டும் பார்த்தீங்கன்னா, 1 பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. ஆல்ஃபா 75%ல வச்சுட்டு, பிளெண்டிங் மோட மட்டும் மல்டிப்ளைக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. அதே மாரி இன்னொரு ஸ்கொயர் டைப் டூல் எடுத்துக்கோங்க. அதில பார்த்தீங்க அப்படின்னா, எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில பார்த்தீங்கன்னா, காப்பி பேக்கிரவுண்ட் எஃபெக்ட் எல்லாத்துலயும் நான் சொன்ன மாரியே இருக்கும். இதுலயும் ஆட் பண்ணிட்டு, அதில எந்த வேல்யூஸும் வந்து நீங்க சேஞ்ச் பண்ண தேவையில்ல. டிஃபால்ட்லயே விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்பின் பிளர்ங்கிற ஒரு டூல வந்து எடுத்துக்கோங்க. அதில பார்த்தீங்கன்னா, சென்டர் அது எதுவும் நீங்க மாத்த வேண்டாம். ஆங்கிள் மட்டும் 1%ல வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸோ, இப்ப இதெல்லாம் நீங்க வந்து நான் சொன்னது கரெக்ட்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சிசி வந்துரும். சப்போஸ் சிசி வரல, நீங்க பிக்சர் வைக்கும்போது மேல வந்து ஷேட் அடிக்குது அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு லேயரோட பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டிய வந்து மாத்தாம இருக்கலாம். ஸோ, அப்படி மாத்தாம இருக்கனாட்டிக்கு வரும். ஸோ, அதனால ஒவ்வொரு லேயரும் வந்து கரெக்ட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ, இந்த சிசி வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சிசில ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குனாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உடனே வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெறைய இன்ஃபர்மேட்டிவான எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் குடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ தொடர்ந்து அடுத்த வீடியோல நான் உங்கள பார்க்குறேன். ஸோ, அதுவரைக்கும் அண்டில் தென் பை ஃப்ரம் சாரதி. இது உங்க பிஏ கிரியேஷன்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம அத எப்படி வந்து சிசி பேக்க டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன் போய்க்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல போனதுமே பார்த்தீங்கன்னா, சிசி பேக் அல்லது பார்த்தீங்கன்னா, ப்ரீசெட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருப்பேன். அந்த லிங்க்க கிளிக் பண்ணதுமே நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து போகும். ஸோ, அங்க போனதையுமே பார்த்தீங்க அப்படின்னா, டவுன்லோட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் குடுத்திருப்போம். அந்த பட்டன கிளிக் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அலைட்மோஷன்ல ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகி டவுன்லோட் கேட்கும். நீங்க வந்து டவுன்லோட் குடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தாங்க டவுன்லோட் பண்றது. ஸோ, அதனால கீழ இருக்கிற லிங்க கிளிக் பண்ண மறந்துறாதீங்க. மறக்காம இந்த லிங்க் உங்களுக்கு ஒர்க் ஆச்சா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. இந்த சிசி பத்தின ரிவ்யூவையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.